பசங்க இருக்காங்களே, நாளைக்கு விபிஎஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். பசங்க மட்டும் அனுப்பி வைக்கிறீங்களா? அவனுக்கு காலை பாத்திரம் கழுவுற வேலை இருக்குமே. சரி ஓகே, நீங்க லேட்டா கூட வாங்க. உங்க நேம் சொல்லுங்க. சரி அப்ப எழுதிக்கோ. பூர்ணிமாக்கா. பூர்ணிமா. ஒழிட்டு வந்து நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சிஸ்டர், வீட்ல யாராவது இருக்காங்களா பசங்க? நாளைக்கு விபிஎஸ் நடத்துறோம், அனுப்பி வைக்கிறீங்களா? பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? கிட்ஸ் வீட்ல பசங்க இருக்காங்களா? கிட்ஸ் இருக்காங்களா? அக்கா வாக்கா, எழுதிட்டியா? என்னாச்சு? ரொம்ப நேரமா கேட்டே இருக்கேன், பேசவே மாட்டாங்க. பசங்க இருக்காங்களா? அவங்க சொன்னாங்க அங்க இருக்காங்களா ஒரு அக்கா. அக்கா பசங்களை நாளைக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? நாங்க விபிஎஸ் நடத்துறோம், உங்க பசங்களை அனுப்பி வைக்கிறீங்களா? தமிழ் நெய் மாலுமே. ஐயோ இந்தி காரடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சைல்ட்ஹுட் அண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிரைஸ்லா சிஸ்டர். பிரைஸ்லா சிஸ்டர். நான் வந்து இந்த ஏரியா ஃபுல்லா பாத்துக்கிறேன். நீங்க அந்த லாஸ்ட் ஏரியா, ஐயோ அங்க செட் ஆகுது, அங்க நாய் இருக்கும், எப்பவுமே நான் வரமாட்டேன், நாய் நம்ம பயமா. ஓகே, நீங்க அங்க மட்டும் பாத்துக்கோங்க. நாய் பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க பாருங்க. நான் அப்படியே இந்த பசங்க நேம்லாம் எழுதிட்டு வரேன். ரெகுலரா வர பசங்க இருப்பாங்க, இவங்க நேம் எழுதிட்டு புதுசா யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களையும் நேம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே டேய், எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மச்சி இந்த அக்காடா. அக்கா நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா அக்காவை? பேசுறா வாடா. அக்கா எங்க கூப்பிட்டு போவீங்க? ஏய் ஜாலியா இருக்கும், நான்லாம் வருஷம் போவேன். இந்த அக்கா தான் கூப்பிட்டு போவோம் ஆட்டோல வந்து. ஆட்டோலியா? சரி, விபிஎஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. யார் யாரெல்லாம் வரீங்க? அக்கா என்ன கொடுப்பீங்க அங்கேயா? உங்களுக்கு வந்து சில்லுன்னு ரஸ்னா கொடுப்போம். வேற பிஸ்கெட் தருவோம். ஒரு நாள் ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாறும். பிஸ்கெட் காலி குடிச்சு முடிச்சிட்டா இன்னொரு கிளாஸ் கிட்ட தருவீங்களா? எக்ஸ்ட்ராலாம் தர மாட்டாங்க, ஒரு கிளாஸ் தான் ஒருத்தருக்கு. எக்ஸ்ட்ரா ஜூஸ் தானே, இதுல என்ன இருக்கு தரவா? அக்கா ஒருவேளை பிடிக்கலாம் பாதியில வந்துடலாமா? ஜாலியா இருக்கு. அவனை கேட்டு பாரு, அவன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா ஒரு குட்டில இருந்து பாத்துட்டு இருக்கேன் அவனை நான். ஏய் செம்ம ஜாலியா இருக்கும். உனக்கு தெரியல, உனக்கு விபிஎஸ் பத்தி நீ வந்தது கிடையாதுல்ல. கூட்டத்துல உட்காந்துட்டு எங்க இருந்து நின்று என்ன கடல் தருவாங்க, தண்ணி கிட்ட தருவாங்க. அப்புறம் வசனம்னு ஒண்ணு இருக்கும், அது ஏதோ பைபிள், அதுல வந்து நீ மனப்படமா படிச்சோன்னா உனக்கு வந்து சாக்லேட்டு அது எல்லாமே கொடுப்பாங்க. ஸ்கிட் எல்லாம் பண்ணுவாங்க நடுவுல. அந்த என்னது பப்பட் ஷோவா, அதெல்லாம் செம ஜாலியா இருக்கும். நீ வா, நீ சூப்பரா இருக்கும். நேம் சொல்லுங்க. நீ வரியாடா? ஏய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி நீ போ, அவரு ரிச் கிட்ரா, வரமாட்டாரு. வீட்டுல பசங்க யாராவது இருக்காங்களா? விபிஎஸ் நடத்துறோம் நாளைக்கு. அக்கா எப்படி இருக்கீங்க? ஏய் நீங்க தானா? ஓகே, உங்க அம்மா இப்பதான் பாக்குறேன். அம்மா இவங்க தான் எங்க அம்மா. நேம் எழுதிக்கவா? வரேன். கிருத்திகா தானே? கிருத்திகா. என் பேர்லாம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்புறமா. ஹாய், நாளைக்கு விபிஎஸ் ஸ்டார்ட் பண்றோம். இல்லக்கா ஊருக்கு போறேங்க. நீ கேளு. என்னப்பா ஒண்ணுல அதை பூண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்க பூண்டு? பா ஸ்கூல் லீவ் விட்டாங்கப்பா, ஏன்னா வெளில கூப்பிட்டு போங்கப்பா. சம்மருக்கு தானே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிடலாம் குடும்பத்தோட. நான் தான் சொன்னல கேட்காதேனே. வெளியூர்ல இருந்து மெரினா பீச்சுக்கு வந்தா பரவாயில்ல, சென்னையில தான் பிறந்து வளர்ந்து பேண்டு மோண்டு எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். மெரினா பீச் நாங்க பார்த்ததே கிடையாதா? கூட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே வெயில நடக்கூடுவேன். ஒரு தண்ணி பாட்டில் கேட்டாலும் அதுக்கு ஒரு 10 ரீசன் சொல்லிட்டு தான் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் 100 ரூபாய்க்கு 2 மீன் இருக்கும், அது 50 ரூபாய்க்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பழைய மீனை வாங்கி வந்து குடிச்சிட்டு ஒரு 2 நாள் பட்டுக்கணும் வீட்டுல. அப்போ ஒரு டுபாக்கு வர்றேன். நீயுமே முடிஞ்சிடறேன்னு சொல்லிச்சு, வேலை இன்னும் காணாத. என்னப்பா? ஹலோ ஹலோ, ஏ சீர்காழி சிடுமூஞ்சி எங்கக்குற? என்னம்மா உனக்கு எதுக்குமா போன் பண்ணுக்கிறேன்? நான் தான் வந்துருவேன் தானே சொன்னேன். காட்டு மூஞ்ச காட்டு நல்லா காட்டு மூஞ்ச காட்டு. நான் வீடியோ காலை பண்ணிருக்கேன். நீனு பா நல்ல காமெடி. வீட்டுக்கு வந்தோன்னு சிரிக்கிறேன். எங்கக்குறடியே இல்லை மட்டும் என் காமெடிக்கு சிரிச்சிருவ பாரு. என்னம்மா சொல்லுமா, வெறிப்பேத்திட்டு இருக்க? சரி, எனக்கு இந்த ஜாக்கெட்லாம் ஊர்லயே விட்டு வந்துட்டேன். ஜாக்கெட் இல்லாம தம்பியோட ஸ்கூல் சாட்டை எடுத்து போட்டுருக்கிறேன் நானு. எனக்கு என்ன பண்ற, ஒரு 4 ஜாக்கெட் மட்டும் அங்க இங்க கூட்டிருக்கேன் டுபாக்கு ஒரு டெய்லர் கிட்ட. காசு கொடுமா, ஒரு கட்டிங் அடிக்க காசு கொடுமா. அவன்கிட்ட எதுக்குமா நீ குடுக்குற? நீனு அவதான் ஒழுங்கா தைக்கிறதே இல்ல. வேற எங்க இருக்கிறான் டெய்லரு? சரி வாங்கிட்டு வரேன். ஜாக்கெட் வாங்கிட்டேன்.
வரும்போது தம்பி இதை பாராசெட்டமால் ஒரு 2-3 வாங்கிட்டு வா. பாராசெட்டமால் அப்படின்னா ஜுரம் மாத்திரடியே மா, அது பாராசிட்டமால்மா. தண்ணிக்கு சின்ன வயசுல வாங்கிட்டு வா, மூடிட்டு சீக்கிரம். சரி வாங்கிட்டு வர வெயில், இங்க வெயில் சனி சாவடிக்குது என்ன, நீ ஒரு பக்கம் சாவடிக்காத. வா வந்து தொலை. மாத்திரை ஐயோ அப்படி மட்டும் சொல்லா சாமி, மாத்திரை போட்டுரு சாமி. ஊசி கூட 100 ஊசி போட்டுக்கிறோம், மாத்திரை வேணாம். 100 ஊசி குத்துறா என்ன ஆகும் தெரியுமா? அது பாரு, அம்மா வந்து உனக்கு ஜுரத்துல இருக்கிறன்றனால சாந்தி அம்மாவா இருக்கேன், சாந்தம்மா. சரியா? வந்த மாத்திரை ஜாக்கெட் வெளியே வச்சிருக்கேன், பிடி. 3 மாசத்துக்கு ஒரு தடவை உனக்கு ஜுரம் வந்துடும். இந்த பட்டு இந்த மாத்திரை மட்டும் போட்டு வந்தா பிடி. போட்டு செல்லம் 2 மாத்திரை தானே போட்டுரு. இந்த அம்மா உனக்கு சைடிஸ் வந்து முறுக்கு தேன் மிட்டாய் எடுத்து வந்துக்கிற பாரு. ஐயோ அட பரவாக்க புது போடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏய் மாப்ப எத்தனை வாடி வாந்தி க்ளீன் பண்ணா. வெயிலோடு விளையாடி. சீ உனக்கு அறிவே இல்லையா? வெயிலு வெயில என்ன சாவடிச்சிரு, அப்படி செத்துருவோம் போல. ஏன் இப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என் புள்ளிக்கு கொதிக்குதே கொதிக்குதே. ரவா கூட குறையிலம்மா சூடு. முடியலையா உடம்பு? சுடுத்தல்ல கொஞ்சம் முகம் தொடச்சிக்கிறியா? 4 நாளா குளிக்காம இருக்குல்ல, கொஞ்சமா தொடச்சிக்க முகம். இவா மூக்குல பாரு அழுக்கு. மூக்கெல்லாம் அருவருப்பா கை. என்ன அப்படியே சிலுத்துக்கிற? என் வயிற்றுல இருந்தாண்டா வந்த நீ. எவ்வளோ பெருசா வந்தா நீ எனக்கு குழந்தைதான். சரியா? அம்மா அருவருப்புலாம் பார்க்க மாட்டேன். நீ முடியாம பட்டு பேண்டு கண்டாலும் நான் தான் கிளீன் பண்ணுவேன் உன்னை. சரியா? அதெல்லாம் எதுவும் பார்க்க கூடாது. கழுத்து காட்டு. தண்ணி எங்க வந்தாலும் கத்துறதுதான் வேலை. இருக்கு ஒபே பண்ணணும் எல்லாரும். காட்டு செல்லம். நான் கத்தலமா, என் குரலே அப்படிதான். நான் நார்மலா பொறுமையா பேசினாலே அப்படிதான் இருக்கும். இது ஸ்லோவா பேசுறதுங்களா? ஏமா கத்தலமான்ற சும்மா அதே சொல்லி இருக்கிறீங்க. நீங்க பேசுறது பயங்கர சத்தமா இருக்கு பாரு. சும்மா மரியாதை கொடுங்க. பொறுமையா சொல்ற, பஜாரி ஆக்காதீங்க ப்ளீஸ். ஓகே லிசன் பண்ணிக்கோங்க. நீ போய் ஊசி வானா சனியா கம்மனிரு. சும்மா நோய் 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 அழுது நிக்கிற. பேர் சொல்லுங்க. ரித்திக் ரோஷன். சொட்டு மருந்து ஊத்தல ஆக்காட்டுங்க. நல்லா ஜூஸ் இன்னொன்னுட்டாங்க. 1/2 லிட்டர் ஊத்துவாங்க வாயில. ஏந்து வா சீக்கிரம் குடுமா போறேன். என்னத்து கொடுக்கணும்? அன்னதான லைன் தானே இது. இது சொட்டு மருந்து ஊத்துறதுக்கு லைன். ஐயோ சொட்டு மருந்தா? பிடிச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அமுச்சு விடுங்க. ப்ளீஸ் கத்தாதீங்க பேரண்ட்ஸ் எல்லாம், கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகேங்களா? வெயில் ரொம்ப அடிக்குது. எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம சொட்டு மருந்து ஊத்த தான் போறோம். சரிங்களா? எதுக்கு இப்ப அழுவுற? 6 மாசத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் லாஸ்ட்ல இருக்கவங்க நல்லா கேளுங்க. ஊசி எல்லாம் கிடையாது, கம்முன்னு இரு. வரைக்கும் தான் சொட்டு மருந்து இன்னைக்கு நம்ம ஊத்த போறோம். வீட்டு போலாம். ஊசி வேணாம், பயமா எல்லாரும் லைன்ல தான் நிக்கிறோம். அதோ நிக்கிறாங்கல்ல ஆம்பளைங்க எல்லாம் ஒரே லைன்ல நிக்கிறாங்க. அதுனா வந்தது அப்படியே நேரா உள்ள போயின்னு இருக்கீங்க. நீங்க லைன்ல எல்லாம் நிக்கலமா, இந்த சும்மா அதை பாக்குறேன் நானு. அப்புறமா தான் கூட்டு வரணும் என் குழந்தைய. யாருன்னா கேட்டாதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியுமா? பின்னாடி போய் நில்லுங்க. எல்லா லைன்ல தான் நிக்கிறாங்க. நான் ஒன்னும் சொல்லி இப்ப நான் முன்னாடியா போய் பூந்துக்கினேன் நானு. யாருமா கத்துறதுங்க? வெயில எல்லாரும் தான் நிக்கிறேன் குழந்தைய வச்சுக்கிட்டு. எதுக்கு மேடம் கத்துறீங்க? முன்னாடியே நைட்டு நல்லா இருக்குதா? என் மருமகள் ஊருக்கு போயிட்டா, அது கண்டுக்க மாட்டா. அதான் ஜாலியா போட்டு சுத்தி நிக்கிறேன் நானு. இந்த முன்னாடி நிக்கிறாங்களா அந்த அக்கா, அவங்களாம் கை குழந்தை வச்சு நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் காலில இருந்தா நிக்கிறாங்க. பூர்றதான் எங்களுக்கு எல்லாம் வேலையா? நாங்களும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு எல்லாம் திருக்குறள் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். போ பின்னாடி போங்க. போ எனக்கு தெரியும். போத்திக்கின்னு போ. நீ கூட இல்ல, தொட்டு பாரு நீ. ஏய் என்ன சனியா சும்மா அழுதுனே இருக்க நீனு? எதுக்கு அந்த பையன் அழுகுறான்? ஊசி ஏதாவது போட போறாமா? ஊசி வேணாமா? அந்த பொண்ணு அழுதுன்னா ஊசி அந்த பொண்ணு நீ அழத பார்த்தா அழுது. ஊசி கிடையாது உனக்கு, ஜுரம் எல்லாம் ஒண்ணு அடிக்கல. அது இதுதான் சொட்டு மருந்து. அது எல்லாரும் குடிப்பாங்க. அம்மாவும் சின்ன வயசுல குடிச்சிருக்கேன். சரியா? சும்மா அது ஒரு ஜூஸ் மாதிரி தான் வாயில ஊத்துவாங்க. பொறுமையா சொல்ற, பஜாரி ஆக்காதீங்க ப்ளீஸ். ஓகே லிசன் பண்ணிக்கோங்க.
நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவேன் சொல்லிட்டேன். அவ்வளவு ஆட்டம் போட்டு நீ பாத்தியா கை நீட்டி பேசல வச்சுக்காத. இல்ல நீ கைய மடக்கு கீழே என்ன மாத்தி மாத்தி சாக்கு சொல்லு இருக்கிறீங்க. சத்தியமா என்னால முடியாது. நீ என்ன விளையாடிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நீ தான் பாத்துக்கணும். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அடையணுமா கூட சேர்ந்து? நல்லா ஸ்பீடா போடுற பாரு மாப்பு. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கழுவிடு. போமா, ஏன் இப்படி பண்ணிருக்கேன்? அழுவு உட்காந்து நான் வெங்காயம் வதக்கிட்டு வந்துடுறேன். வீட்டுல வேலை செஞ்சு என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு சின்ன பொண்ணு மேல மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் அக்கறை. ஏய், நேற்று பீச்சுக்கு போனல எருமை, அங்க போய் தண்ணியில எவ்வளவு ஆட்டம் போட்டேன். அப்ப தண்ணியில கை வைக்கிறப்பலாம் உனக்கு அடுக்கு தும்பல் சளியெல்லாம் வரலையா உனக்கு? அழுவு நல்லா சனிய அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு செத்துட்டீங்களா? யாருக்கு